ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவருடைய ஐசுவரியத்தின் நிறைவினால் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்க குடும்பம் அழகாக நடத்தப்படும். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து பேசுறதுன்னு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பினஸ் எனக்கு. தினமும் அவர் சமூகத்தில் அமர்ந்து வார்த்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கிறதுன்றது ஐ எம் வெரி ஹாப்பி டு ஸ்ப்ரெட் திஸ் காஸ்பல். இந்த யூடியூப் வாயிலாக அவருடைய நற்செய்தியும் அவருடைய வார்த்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது சொல்வது மிகவும் பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். யூ ஆர் ஆல் ஆர் வெரி பிளஸ்டு பீப்புள். நான் ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். அது என்ன மீட்டிங் அப்படின்னா, அது அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தது யாருன்னா, ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா, ஒரு முக்கியமான தலைவருக்கு அவர் பாதுகாப்பாக இருந்தார். அந்த தலைவரை வந்து சாகடிச்சிட்டாங்க. அதை இவங்களெல்லாம் மீறி வந்து சாகடிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, அந்த பிளாஸ்ட் ஆன அந்த அந்த வெடிகுண்டோடைய சிதல்லாம் வந்து ஒரு சில சிதல் வந்து அவருடைய உடம்புல வந்து அப்படியே அப்படியே அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது, அவ்வளோதானா. அது அப்படியே அப்படியே ஒரு உடம்புல வந்து உள்ள குத்திக்கிச்சான். அவர் இறந்துட்டாராம். அவர் நான் சொன்னார், நான் இறந்துட்டேன். ஆனால் யாரோ ஒருவர் வந்து எனக்கு உதவி செய்தாங்க, எனக்கு தண்ணி கொடுத்தாங்க, எனக்கு கையை பிடிச்சி தூக்குனாங்க. ஆனால் அது யாருன்னு தெரியல இப்போ வரைக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது அடுத்தது ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாரு, எழுதி முடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் எத்தனை முறை சொன்னார்னு ஞாபகம் இல்லை. அந்த மொத்த புக்ஸையும், அவர் படித்த அந்த மொத்த புத்தகத்தையும் பல 1000 மடங்கு ரிவைஸ் பண்ணாராம். 1000 டைம்ஸ், மோர் தென் 1000 டைம்ஸ், எனக்கு சரியா தெரியல. ஹி வாஸ் ரிவைசிங் இட். மறுபடியும் மறுபடியும் அதை அப்படியே திரும்ப 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 படிக்கிறாராம். எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் போதான், உங்கள் மகன் வந்து கர்நாடகா அளவில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அவரோட மீட்டிங்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான புத்தகமும் கோடிக்கணக்கான புத்தகமும் இருக்கிறது. ஆனால் எந்த புத்தகத்திலையும் இந்த ஒரு வார்த்தையை நான் பார்க்கவே இல்லை. அது என்ன வார்த்தையை சொன்னார்னா, எடுத்துக்கொள்ளுங்க, எபேசியரின் புஸ்தகம். எபேசியர் 3:20 வாசிக்கிறேன். எபேசியர் 3:20 வாசிக்கலாம். நம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அதில் அவர் சொல்றாரு, எந்த ஒரு புத்தகத்திலையும் நாம், அதாவது நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமாக நடக்கும் அப்படின்னு எந்த புத்தகத்திலும் நான் படிக்கல, எந்த புத்தகத்திலும் நான் படிக்கல அப்படின்னு. நாம் ஒரு சில காரியத்திற்காக காத்திருப்போம். அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அதனுடைய வனாந்தரத்தை உங்களுக்கு முடிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பார். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எப்படி ஒரு வீடியோவில் ஒன்று நான் பேசினேன். என்ன பேசினேன்? யோசேப்பே அப்படின்னு யாக்கோபு தன் மகனை அழைக்கிறார். யோசேப்புக்கு தெரியாது. அண்ணனை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன்னு யோசேப்புக்கு தெரியாது. யதார்த்தமா திரும்புறாரு. என்னப்பா எதற்குப்பா கூப்பிட்டீங்கன்னு திரும்பும் பொழுது, அண்ணனுங்களை போய் பார்த்துட்டு வாப்பா. அதே போல சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோசேப்பேன்னு ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் எதற்கான சத்தம் என்று யோசேப்புக்கு தெரியாது. எந்த தகப்பன் யோசேப்புன்னு சொல்லி அண்ணனை பார்த்துட்டு வான்னு சொன்னார், ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரல. அதே யோசேப்புடைய வனாந்தரத்தை எங்க முடிக்கப்படுகிறதுனா சிறைச்சாலையில் முடிக்கப்படுது. ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு, யோசேப்பை கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு. ஒரு காரியத்தை நல்லா ஒன்று கவனிக்கணும், நீங்களும் நானும். அடுத்து தேவன் உங்களுக்கு இதுதான் முடிவு, நீ காத்திருந்த சிறையிருப்பு இப்போ முடிய போகிறது என்று உங்கள் தரிசனத்தில் காமிச்சிருக்கலாம், சொப்பனத்தில் காமிச்சிருக்கலாம், வசனத்தின் மூலமாக காண்பித்திருக்கலாம். பட் நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்படிலாம் கூட நடக்குமா அப்படி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க.
நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, அந்த வல்லமை நீங்கள் யோசித்து பார்க்காத அளவுக்கு, ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தடையை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு திடீரென்று இருதயத்தில் ஒரு வார்த்தை உண்டாகும். உன்னுடைய காத்திருப்பு முடிகிறது, உன்னுடைய வனாந்தரம் முடிகிறது என்று ஒரு வார்த்தை உண்டாகும். ஆனால் அதற்கு பிறகு எப்படி முடியும் என்று கர்த்தர் முழுமையாக காமிக்க மாட்டார். ஆனால் ஒரு சில காரியங்களை காமிப்பார், சொப்பனத்தில் காமிப்பார். அது வந்த பிறகுதான் நமக்கு உண்மையான டெஸ்டே இருக்கு. வனாந்திரத்தில் எந்த அளவு கொடிய மனிதரிடத்திலும் மிருகத்திடத்திலும் நாம் சஞ்சரித்தோமோ, வனாந்தரம் முடிந்து சிங்காசனத்தில் போய் அமரும் பொழுது அதை விட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வனாந்திரத்தில் சில காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத மாதிரி பண்ணியிருப்போம், மன்னித்திடுவார். ஆனால் அவர் ஏற்படுத்தின சிங்காசனத்தில் போய் அமரும் பொழுது அவருக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சிறிய காரியம் பண்ண உடனே சொல்லுவார் சவுலை பார்த்து, மனஸ்தாபப்படுறேன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனை தேடுகிறேன். நீங்களும் நானும் அற்புதத்திற்கு காத்திருக்கிறோம், அதிசயத்துக்கு காத்திருக்கிறோம். கேன் ஐ டெல் யூ சம்திங்? ஒரு நாள் உங்களுடைய தடை முடிஞ்சுதாங்க ஆகணும். நேற்று நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அகைன் ஐம் கோயிங் டு டெல் இட். உங்களுடைய ஜப அறை தான் உங்களுடைய ஆவிக்குரிய கல்வாரி மலை. அங்கே தான் நீங்கள் விசுவாசத்தில் அப்படியே கல்வாரி மலையில் இருந்து ஜெபிக்கிறத, அந்த சிலுவையின் காட்சியை அப்படியே இமேஜின் பண்ணணும். நீங்கள் எங்கே ஜெபிக்கிறீங்க அங்கே தான். நல்லா கவனித்து பாருங்கள். யோசேப்புக்கான சிங்காசனம் தயாராக இருக்கு, தாவீதுக்கான சிங்காசனம் தயாராக இருக்கிறது, கிதியோனுக்கான தரிசனம் முடிக்க வேண்டிய வேலை தயாராக இருக்கிறது. ஆனால் இவங்க எல்லாரையும் உருவாக்கி கொண்டு போயிட்டு அந்த சிங்காசனத்தில் அமர வைக்கிறார். சிங்காசனத்தில் அமருவது கண்டென்ட் அல்ல. இவ்வளவு நாள் காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, உங்கள் அதிசயம் நடக்க போகிறது. உங்களுடைய தடை நீங்க போகிறது, உங்கள் வனாந்தரம் முடிய போகிறது. அது முடிஞ்சுதான் ஆகணும். இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் அது முடிந்த பிறகு இருக்கின்ற சவால் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எப்படி வனாந்தரத்தில் இடைவிடாமல் நாம் தேவனையே பற்றி கொண்டிருந்தோமோ அதை விட பல மடங்கு வனாந்தரத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதை விட பல மடங்கு அவர் நம்மை சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர வைப்பார் பாருங்க. அங்கே நீங்களும் நானும் இருக்கணும். இங்கே தரிசனத்தில் பார்த்துருக்கலாம், சொப்பனத்தில் பார்த்துருக்கலாம், மற்ற நபரை பார்த்தியா, நடந்துருச்சு பார்த்தியா அதிசயம், உங்களெல்லாம் கர்த்தர் இல்லை, எப்படி என் கூட தான் இருக்கிறார் என்று மற்ற நபரிடத்தில், அதாவது நம்முடைய தேடுதல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தியா அப்படி என்று போட்டி போடாமல் எதற்காக இதை நடத்தி முடித்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு காரியம் உங்கள் மூலியமாகவும் என் மூலியமாகவும் நடக்க இருக்கு, அதனால தான் இதை முடித்திருக்கிறார். உங்களுக்கு முடித்தது போல தான் அவங்களுக்கும் முடிப்பார். ஆனால் அது நடந்து முடிந்த பிறகு ஒரு ஆர்ப்பரிப்பு வரும், ஆடுவோம் பாடுவோம். ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் எங்கே இருக்கு அப்படின்னா அந்த அதிசயத்துக்குள்ள ஒளிஞ்சில்லை. ஹாப்பியாக இருப்போம், அது மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல, ஹாப்பியாக இருப்போம். ஆனால் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது அமைதியாயிடுவோம், நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பினஸ் யாருன்னா அதை ஒருத்தர் யார் நடத்தினா அவர் தான் நம்முடைய நித்திய மகிழ்ச்சி. ஆர்ப்பரிக்கலாம். 2 காரியம் இருக்குங்க. உங்களுடைய வனாந்தரத்தை கடக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். சில தரிசனத்தை கர்த்தர் காமிச்சிட்டு இருக்கலாம், சில வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கலாம். முடிய போதும் வனாந்தரம், உன்னோட அதிசயம் நடக்க போகிறது, பெற்றுக்கொள், உன் சிறையிருப்பு முடிய போகிறது காமிச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் அது கடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம். இப்போது ஹார்ட்டுக்குள்ள அந்த டைட்டன் இப்போ இல்லாமல் ஃப்ரீ ஆகிட்டு இருக்கலாம். ஒரு கனமாக இருந்தது பாருங்க, அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு இருக்கலாம். தெரியுது உங்களுக்கு நடக்க போகுது ஏதோ ஒரு அதிசயம் அப்படின்னு. அதில் அந்த ஹாப்பினஸ்ஸு கொடுக்காமல் தடுக்கிறது 2. ஒன்று பிசாசு அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுக்க மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 7 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கீங்க. நீங்கள் நேராக போயிட்டு சிங்காசனத்தில் அமரும் பொழுது அவன் எதுப்பானா? ஏற்றுக்க மாட்டான். 2வது, பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் நிறுத்தி வைப்பார். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ண, முழுமையாக முடிஞ்சிட்டோம்.
அடுத்தது உங்களுடைய மொத்த ஹாப்பினஸும் அதிசயத்தில் இல்லை, அந்த அதிசயத்தை யார் நடத்துறா, அதிசயமானவர் என்கின்ற நாமம் இருக்கு பத்தியா, அது மேலதான் இருக்கு. உபாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரம். நான் வாசிக்கிற ஒரு சில வசனம் கவனிங்க. 14 உபாகமம் 8:14 வாசிக்கிற, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 17th verse ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ஸ். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாய் போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியை அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல் நீங்களும் அழிவீர்கள். இது ஒண்ணுமே இல்லை, முன்கூட்டியே சொல்றாரு, நான் உங்களை கானானுக்குள்ள கொண்டு போக போறேன். நீங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் வந்தீங்க, உங்களுக்கு மண்ணா கொடுத்தேன், காடை கொடுத்தேன், நீங்க போட்டு இந்த ட்ரெஸ்ஸு கூட கிளியில, நீங்க போட்டு இந்த பாத ரட்சை கூட எதுவும் தேய்ந்து போகல, நான் தான் நடத்தி கொண்டு வந்தேன். இப்போ நீங்க கானானுக்குள்ள போக போறீங்க, போனதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாதுன்றார். இதை பண்ணது கர்த்தர்ன்னு சொல்ல வர்றார். நீங்க என்ன நினைக்கணும்னா, நாங்கள் அடிமைத்தன வீட்டில் எகிப்தில் 430 வருஷம் அடிமையா இருந்தோமே, ஆனால் இப்போ மோசையை கொண்டு கர்த்தர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. இது எங்கள் பலனில் நாங்கள் வரல, இது உள்ளே கொண்டு வந்தது கர்த்தர். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அதிசயம் நடக்க போகிறது, நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொப்பனத்தில் காமிச்சிட்டு இருப்பார். யூ ஆர் வெரி ஹாப்பி மூட், எக்ஸலண்ட். ஆனால் இது நம்ம பலத்தில் நடக்கலையே, அவர் தானே இறங்கி நடத்துகிறார். இந்த சிறையிருப்பு இவ்வளோ நாள் அப்போ நம்ம பலன்னா எப்பயோ உடஞ்சிட்டு இருக்கணுமே, ஏன் உடையல? ஏன் நீங்கள் அந்த வனாந்தரத்துலேருந்து அப்பயே வெளியே வராமல் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும்? நம்ம ஜபத்தை கேட்டு நம்முடைய தாழ்மையை பார்த்து அவர் எதிர்பார்க்கிறது ஒன்று தாழ்மை. நாளைக்கு தேவன் இல்லை, இன்னைக்கு கூட செய்யலாம், இதோட காரியத்தை முடிக்கலாம். உங்கள் வனாந்தரத்துக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகலாம், உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் இது யாருங்க பண்ணான்னு கேட்பாங்க அடுத்த நாள். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஒருத்தரோடு அப்படியே அட்டாச்மெண்ட்லேயே இருந்தேன், ஒட்டி கொண்டே இருந்தேன். அவர் நடத்தினார். எல்லா கனமும் துதியும் அவருக்கே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்தவர் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். நான் கிடையாது. நான் அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தேன், அவர் தான் என்னை கொண்டு வந்து அமர வைத்தார் என்று யார் சொல்கிறோமோ they are great. அவங்க மேலே இன்னும் அதிகமான கிருபை ஊற்றப்படும். அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். கர்த்தர் எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கலாம், போதும், இந்த வனாந்தரம் போதும்னு முடிச்சுட்டு ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு போகலாம். ஆனால் ஜனங்களிடத்தில் போயிட்டு சவால் விட்டு, பாத்தியா நடந்துருச்சு, பாத்தியா அவங்க கூட கர்த்தர் இல்லையா, இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கு அவங்களுக்கு நடக்க போகிறது. இது போட்டி போடுவதற்கான ஒரு காரியம் அல்ல. இது எதற்காக என்றால், என் மூலமா அவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், அதற்காக இதை நடத்தி முடித்திருக்கிறார். அவருக்கு இந்த கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரித்துட்டு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் தேங்க்ஸ் பண்ணிட்டு அமரணும். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அவர் அதிகமாக செய்ய வல்லமையாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஒன்றே ஒன்று, தாழ்மையாக இருங்க. நாளைக்கு அதிசயம் நடந்த பிறகு
கனவு மாதிரி இருக்கும். சூப்பர். யார் யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களோ, அழுத்தங்கள் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு கெர்ஜித்த சிங்கம்லாம் விலகி போயிடும். எக்ஸலென்ட். அத்தோட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை முடியல. அதிசயம் நடந்த பிறகு தான் உண்மையான வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகிறது. அதில் எப்படி இருக்க போகிறோம்? அதான் வனாந்தரத்தில் கீழே விழுந்தோம், சோதனை நாட்களில் கீழே விழுந்தோம், கர்த்தர் கைவிட்டாரா, கர்த்தர் கூட இல்லையா, என்னென்னோ முறுமுறுத்து பேசணும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் செக்மேட்டை வச்சு எல்லாத்தையும் முடித்து உங்களை கானானுக்குள்ள அந்த ஊழிய பாதையில் அந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்த அந்த அதிசயத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாம் அதே போல் எதனா ஒன்று பேசிட்டோன்னா யோசிச்சு பாருங்க. பி ஹம்பிள். இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை. தாழ்மையாக இருப்போம். நமக்கான அதிசயம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. நடந்துடலாம். இன்றைக்கி நடந்துடும், முழுமையாக முடிஞ்சிடும். முடிந்த பிறகு சவால் விடுவதற்காக இல்லை. பி ஹம்பிள். உங்களை நீங்கள் அவருடைய சமூகத்துக்குள் மறைத்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் போய் ஓடி ஒளிஞ்சுக்கோங்க. அப்பா நீங்கள் தான் நடத்துனீங்க, உங்களை ஹைலைட் பண்ணுறேன்ட்டு அவரை காமிச்சிருங்க மக்கள் மத்தியில். இது காரணம் இவர் தான், நான் இல்லை, நீ இவர் தான் அப்படின்னு அவரை ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. நீங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. மீண்டும் சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.